ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூ 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தீபாவளி அன்னைக்கு. ஒரு சிலருங்க தீபாவளி அன்னைக்கு நோன்பு எடுக்கக்கூடிய வழக்கம் இருக்குது. ஒரு சிலருங்களுக்கு அடுத்த நாள் இருக்கக்கூடிய அமாவாசை நோன்பு எடுக்கக்கூடிய வழக்கம் இருக்குது. இது எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு இருக்குது. கௌரி விரதம் இருக்கக்கூடிய தினத்தில் சிவபெருமானை நினைத்தும் இந்த அம்மனை நினைத்தும் சக்தியையும் சிவனையும் ஒன்றாக சேர்த்து வழிபாடு பண்ணக்கூடிய வழக்கத்தை நம்ம செய்யணும். இந்த மாதிரி செய்யும் பொழுது நமக்கு கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகும் அப்படின்றதும், இந்த சிவனையும் சக்தியும் ஒன்றாக தரிசிக்கும் பொழுது, அந்த நாட்டில் குறிப்பாக வழிபாடு பண்ணும் பொழுது இந்த சிவனுடைய பாதியாக பாகத்தையே பிரிச்ச இந்த பாகம் பிரியாளாக திகழக்கூடிய இந்த பார்வதியும் அம்சமாக இருக்கக்கூடியவங்களும் சரி, ரெண்டு பேரும் இணைந்து நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னல்களை தீர்ப்பாங்க அப்படின்றது இருக்கு. அதனால்தான் சிவனும் சக்தியும் வேறு வேறு இல்லை, சிவனும் பாதி சக்தி பாதியாக இருக்கக்கூடிய அந்த ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய அந்த அமாவாசை நாள் அன்னைக்கு கணவன் மனைவி பிரியாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான வழிபாடுகளை நம்ம செய்யறோம். ஒருவேளை நமக்கு அந்த நோன்பு இருக்கக்கூடிய வழக்கம் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த குறிப்பிட்ட வழிபாடுகளை நம்ம செய்யும் பொழுது பலன்கள் அதிகமாகும். இதற்காக நான் அந்த திருச்செங்கோடுல இருக்கக்கூடிய அர்த்தநாடீஸ்வரர் ஆலயத்தை பத்தின தகவல்களை முழுசா உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன், நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. அடுத்தது பாகம் பிரியாளுடைய காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்றதையும் நான் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. அந்த பாடலை மட்டும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். அடுத்தது காமதேனுடைய மந்திரம் இருக்கு, கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படுறதுக்கு. அந்த மந்திரங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மந்திரம் என்னன்றதை நீங்க பார்த்து செக் பண்ணிட்டு அன்றைய தினம் இந்த குறிப்பிட்ட தெய்வத்துடைய வழிபாடுகளை செய்யும் பொழுது உங்களுக்கு கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கி ஒற்றுமை பலப்படும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு, உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம். வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும், எப்படி மந்திரம் ஜபிக்கணும், எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.